ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது ரூப் போடுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஹவுஸோட பிளான்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை நான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம வீடு பால் காய்ச்சி 18ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. 1 by 1 நம்ம எப்படியெல்லாம் ஐடியா பண்ணி வீடு கட்டியிருந்தோம். நீங்களும் இப்போ தான் வீடு கட்டுறீங்க இல்லை கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் தேவைப்படலாம். அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்கிறது ஓல்டு வீடு. 5 இயர்ஸ் கிட்ட ஆகுது இந்த வீட்டுக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் மேலே நம்மளுக்கு காம்பேக்டாக இருக்குது. கீழே மேலே 2 பெட்ரூம் போட்டு நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்கட்டும், இன்னொரு பெட்ரூம் கெஸ்ட் யாராவது வந்தால் தங்கறதுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம இதை இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். வாசக்காலுமே கொஞ்சம் பெருசாக வேணும்னு கேட்டிருந்தேன். அதனால் பார்ட்ரு வச்ச மாதிரி நம்ம வாசக்கால் ரெடி பண்ணியிருக்கோம். முக்கியமாக இந்த டோர் பற்றி நான் சொல்லணும். முருகர் வச்ச மாதிரி டோர் நான் வீடு கட்டும் போது வாசல் மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி ஜன்னல் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யார் கேட்டுக்கிட்ட வராங்க போகிறாங்கன்றது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நாங்கள் இருந்த ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம், ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் வழியாக தான் நாங்கள் படிக்கட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கொத்தனாருமே இந்த சைடு படிக்கட்டு வச்சா உங்களுக்கு ஈஸியாக ஃபிக்ஸபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் நம்ம ஒரு பெட்ரூமோட வாசலே எடுத்துட்டோம். பொருட்கள் எல்லாமே அங்கங்கே அப்படியே தான் இருக்குது. நான் ஒரு சிலது மட்டும் டிஸ்டர்பாக இருக்கிறத மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். படிக்கட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காட் கிரேஸ் நாங்கள் என்ன பண்ணியிருக்கணும் முன்னாடி அப்படின்னா, முன்னாடி எங்களோட பிளான் சீலிங்கை எடுக்கிற மாதிரி ஒரு கேக் மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் சீலிங்கில் தான் கை வைக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு இது வழியாகவே வெளியே தான் இதுக்கு முன்னாடி வெளி படிக்கட்டு இருந்தது. அந்த படிக்கட்டை வெளி படிக்கட்டை இடிச்சிட்டு தான் நம்ம உள் படிக்கட்டு வச்சுருக்கோம். அந்த வழியாக நம்மளுக்கு மாடிக்கு போகிறதுக்கான ஸ்பேஸும் அங்கே கம்பியுமே கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்த பிறகு நம்ம இந்த ரூமை மட்டும் கொஞ்சம் உடச்சிட்டு மாடிக்கு போகிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 21 படி இருக்கிற மாதிரி ஒரு படிக்கட்டு அமைச்சிருக்கோம். இந்த வழியாக வந்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பால்கனி. எங்களோட ட்ரீமே இந்த பால்கனி கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்ட்டு தான். எங்கள் வீடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிளாங்காக தான் எந்த ஒரு பார்க்கு தான் இருக்குது. அங்கே ஃப்ளாட் எதுவும் வரப்போகிறதில்ல. அதனால் வென்டிலேஷன் நல்லாவே கிடைக்கும் அப்படின்ட்டு இங்கே பெருசாக ஊஞ்சல் போட்டு இங்கே பால்கனி வச்சுருக்கோம். இது ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் இருக்க போது, கிரில் மட்டும் போட்டு செட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இது இப்போ போகிறது பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூமுக்கு போகிறதுக்கான வழி. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூமுக்கு இப்போ தான் நம்ம சென்ட்ரிங்லாம் அடிச்சிட்ருக்குறாங்க. ரூப் போடுறதுக்கு முன்னாடி சென்ட்ரிங் வேலை எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. இது ஒரு சின்ன பெட்ரூம், இது மாஸ்டர் பெட்ரூம். 2 பெட்ரூமுக்கும் நடுவில் வாஷிங் ஏரியா. வாஷிங் ஏரியானா வாஷிங் மிஷின் தான் அங்கே வைக்க போகிறேன். ஏன்னா கீழே ஃப்ளோரில் வச்சேன் அப்படின்னா நான் மாடிக்கு தூக்கிட்டு போய் வெயிலில் தான் காய வைக்குவேன். எப்போவுமே வெயிலில் தான் காய வைக்கணும் துணிகள் எல்லாமே. அதனால் நான் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுட்டா ஒரே ஃப்ளோரில் மேலே ஏறி எடுத்துகிட்டு போய் காய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி பரணெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரூம் கொஞ்சம் பெருசாக தான், மாஸ்டர் பெட்ரூம்ன்றதால பெருசாக தான் பண்ணியிருக்கோம். பரணை நிறையெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு ஷெல்ஃப் எங்கே வச்சுருக்கோமோ அங்கே தான் பரணையுமே வச்சுருக்கோம். நம்ம கீழே வீடு இருக்கிறதால இந்த தண்ணி டேங்க் பார்த்திங்கன்னா இன்னும் ரிமூவ் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வாட்டர் சப்ளை வேணும். முக்கியமானது வாட்டர் சப்ளை. பிளம்பர்கிட்ட சொல்லி இங்கேயே டேங்க்கு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியாக வச்சுக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு தண்ணியுமே இந்த டேங்க்லேருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 வேவாக கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்காக தான் ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் சின்னதாக ஒரு இருந்தோம். கால் மடக்கி கூட படுக்க முடியாமல் சின்ன பெட்ரூமில் படுத்துட்டு இருந்தோம். இப்போ 12க்கு 17ன்ற சைஸில் நம்ம பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதுலேயே டபுள் காட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷெல்ஃப் எல்லாமே கடப்பாக்கல்ல தான் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம இன்டீரியரும் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் காஸ்ட் அதிகமாக ஆகும். அதனால் கடப்பாக்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டீரியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கடப்பாக்கல் பிளான் பண்ணி அதில் ஸ்ட்ரிப் லைட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஸ்ட்ரிப் லைட்டுக்குமே இங்கே கொடுத்துருக்கோம். அது எல்லாமே இப்போ பிளான் பண்ணி எலக்ட்ரிஷியன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு.
2 பெட்ரூமுக்குமே ரெஸ்ட் ரூம் வந்து உள்ளே தான். 2 பெட்ரூமுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் தான். ஆனால் வந்து ரெஸ்ட் ரூம்ன்றது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தது. இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்ட்டு 10க்கு 4.5 சைஸில் வந்து ரெஸ்ட் ரூம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு நாங்கள் இந்தியன் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன். இது வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து அழுக்கு துணிலாம் போட்டு இங்கேயே வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது. அதை வந்து நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கேயுமே வந்து ஒரு லைட்டு வந்து வரத்துக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதுக்கு தாண்டி வந்து மேலேயும் ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. ரெஸ்ட் ரூமோட பாதி ஏரியா அதில் வந்து இன்டீரியர் ஒர்க்கு, அந்த கபோர்டு ஒர்க் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன கெஸ்ட்டுக்காக இருக்கிறதுக்காக ஒரு ரூமு. இந்த சின்ன பெட்ரூம்லேயே அட்டாச்டு பாத்ரூம் தான். இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்கோம். இந்த ரூமோட சைஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா 13 வருது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 8.25 வருது. இதுவுமே கொஞ்சம் பெருசு தான். அதே மாதிரி அங்கே இருக்கிற மாதிரி பரணை வித் ஷெல்ஃபோடு வந்து சொல்லியிருக்கோம். இங்கேயுமே வந்து லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்டு வந்து பிளான் பண்ணி அதுக்கான எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷனும் எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. நீங்களும் வீட்டுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா பூச்சி வேலைக்கு முன்னாடியே இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிடுங்க. ஏதாவது மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். பக்கத்தில் வந்து ஒரு வீட்டில் தென்னை மரம் நிறைய வச்சுருக்காங்க, தோட்டமே வச்சுருக்காங்க. அங்கே நிறைய காற்று வரும். அதனால் இங்கேருந்து 3 ஜன்னல் மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெரிய ஜன்னல், நல்ல காற்று வசதியாக இருக்கும். இந்த வாஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்னில் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வயசானவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி இந்தியன்னா உட்காந்து எழுந்திரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெஸ்டர்னாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து 4.5க்கு 8.5 சைஸில் வந்து இருக்குது. சூப்பராகவே வந்து வீடோட அமைப்பு வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராகவே அமைஞ்சிச்சு. ஒரு பெட்ரூமோட வாசப்படி வந்து கிழக்கு பார்த்த மாதிரி, இன்னொரு வாசப்படி வந்து தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ரொம்பவே நாங்கள் பிளான் பண்ணலை. பட் ஆனால் எல்லோரும் வீடு பார்க்க வந்தவங்க எல்லாருமே சொன்னதுன்னா, நீங்கள் ஆர்கிடெக்ட் வச்சு பண்ணிங்களா, இல்லை பிளானை கேட்டிங்களா, இல்லை எதை வச்சு பண்ணிங்க, சூப்பராக வந்திருக்கு வீடு அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்பவே பாராட்டினாங்க. என்னோடய லாங் வீடியோவில் எங்களோட கனவு இல்லம் அப்படிங்கிற கிரகப்பிரவேச வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஹோம் டூரும் வந்து நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வீடு கட்டிகிட்ருக்கீங்க, கட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டவுட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதையோ இல்லை மற்றவங்கிட்ட கேட்டு கூட நான் எங்கள் கொத்தனார்கிட்ட, என் ஹஸ்பண்ட்கிட்டையுமே நான் கேட்டு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு சிலது இந்த வீடு கட்டுறதுல சின்ன வயசுலேருந்தே அனுபவம் இருக்குது. அதனால் உங்களுக்கு உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. நாங்கள் படிக்கட்டு ஏறணுன்னா அந்த பால்கனி இருக்கு இல்லையா, அங்கே வந்து நிறைய லைட் எல்லாமே, ஃபோக்கஸ் லைட் எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்து லைட்டிங் எல்லாமே அமைஞ்சிருக்கு. எல்லா லைட்டுமே நாங்கள் பாரிஸில் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணி, எலக்ட்ரிக்கல் ஐட்டம், அப்புறம் வந்து நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அந்த ப்ளம்பிங் ஐட்டம்ஸ் நிறைய வந்து நான் பாரிஸில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோவும் நெக்ஸ்ட்டு வரப்போகுது. நாங்கள் பாரிஸில் எந்த இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணோம், எவ்வளோ கம்மியாக கேட்டு வாங்கணும், எந்த இடத்துல ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, அது எல்லாமே அடுத்த வீடியோவில் 1 by 1 வரப்போகுது. நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் டவுட்ஸ் இதில் மூலயமா கிளியராக வாய்ப்பு இருக்குது. அவுட்டரில் வந்து நம்ம பால்கனி பக்கத்தில் ஒட்டினாம்பரே மாடிக்கு போகிற மாதிரியான படிக்கட்டு வந்து அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே நம்மளுக்கு பார்க் இருக்குது அப்படின்றதால ஈஸியாக நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்து, இல்லைன்னா மண் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா நமக்கு ரேட் அதிகம். ஒரு லாரி சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து கொட்டிட்டு போயிடும். அதுக்கு வந்து நம்மளுக்கு காஸ்ட்டும் வந்து கம்மியாகும், டிரான்ஸ்போர்ட் செலவும் கம்மியாகும். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகவே கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் லைட்டு படிக்கட்டுக்கு நடுவில் வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். படிக்கட்டு ஏறும்போது ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் 2க்கு 2.5 அளவுக்கு நம்ம ஓடிஎஸ் வந்து மேலே பிளான் பண்ணியிருக்கோம். அதுவுமே நல்ல சூப்பராக அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.